ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்த்தி வகஷ். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க தொடங்கியதும் உங்கள் கண்களில் ஒரு சிறிய ஆச்சரியம் தோன்றியிருக்கும். ஏன்னா இன்று நான் பேச போவது உங்கள் உடலின் ஒரு சிறிய ஆனால் மிகப்பெரிய ரகசியத்தை பற்றி தான். தொப்புள், ஆம், அந்த சிறிய கோடு, அது உங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளி. கருவாக இருந்த காலத்தில் தாயின் வயிற்றில் இருந்து உணவு, ஆக்சிஜன், இரத்தம் எல்லாம் அந்த தொப்புள் வழியாகவே வந்தது. பிறந்த பிறகு அது ஒரு தழும்பு போல தெரிந்தாலும் ஆயுர்வேதத்துல அதை நாபின்னு தான் சொல்லுவாங்க. உடலின் 72,000 சக்தி நாடிகளின் மையமாக கருதுகின்றன. இது உங்களின் உடல் எனர்ஜி ஹப் என்று சொல்லுவாங்க. ஒரு சிறிய கதவு, அதன் வழியாக உங்க உடல் முழுவதும் சக்தி ஓடுகிறது. இன்றைய உலகில் நாம் அனைவரும் மன அழுத்தம், மலச்சிக்கல், மூட்டு வலி, சரும பிரச்சனைகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறோம். அதே மாதிரி ஜிம் போக, மருந்துகள் சாப்பிட, டயட் ஃபாலோ செய்ய, இது எல்லாத்துக்கும் நேரம், பணம், முயற்சி வேணும். ஆனால் நம் முன்னோர்கள் கொடுத்த ஒரு எளிமையான ரகசியம் இருக்கு. தொப்புளில் எண்ணெய் விடுதல் சில துளிகளில் மட்டுமே, அதுவும் இரவு நேரத்தில். இது மூட்டு வலியை தணிக்கும், செரிமானத்தை சரி செய்யும், சருமத்தை பளபளக்கும், மன அழுத்தத்தை போக்கும். தொப்புள் வழியாக எண்ணெய் உறிஞ்சப்படுவதால் உடல் நேரடியாக பயனடைகிறது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக 6 முக்கிய எண்ணெய்களை பற்றி விரிவாக பேச போறேன். ஒவ்வொரு எண்ணெயின் பயன்கள், பயன்படுத்துவது எப்படி வேலை செய்கிறது என்றதை பற்றி விரிவாக சொல்ல போறேன். முதல்ல தொப்புள்னா என்ன? ஆயுர்வேதத்துல தொப்புள நாபின்னு தான் சொல்லுவாங்க. கருவில் பிறந்த பிறகு அது மூடுகிறது, ஆனால் அதன் சுற்றுப்பகுதி உடல் நாடிகளுடன் இணைந்து இருக்கிறது. அறிவியலாக பார்த்தா தொப்புளின் ஒரு பகுதி, அங்கு இரத்த குழாய்கள், நரம்புகள் அதிகமாக இருக்கின்றன. தொப்புளில் எண்ணெய் விடும்போது அது உறிஞ்சி உடல் முழுவதும் பரவுகிறது. இது டிரான்ஸ்டெர்மல் பேட்ச் போல. பயன்கள்: செரிமானத்தை மேம்படுத்தும், வாய்க்கால் நாடி வழியாக. அதே மாதிரி சருமத்தை ஈரப்பதம் செய்யும், மன அழுத்தத்தை குறைக்கும், வாக்கஸ் நரம்பை தூண்டி. ஆயுர்வேதத்தில் இது மர்ம நாபி 3 வகைகளை கொண்டது. வாதம், பித்தம், கபம் சமநிலைப்படுத்தும். ஓகே, 6 எண்ணெய்களை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நெய், கீ. கோமிய நெய் தான் இதில் சிறந்தது. ஏன்னா அதில் விட்டமின் ஏ, இ, ஃபேட்டி ஆசிட்டுகள் இருக்கு. தொப்புள்ள 3-5 துளிகள் வெதுவெதுப்பான நிலையில் விடுங்க. இது மலச்சிக்கலை குணப்படுத்தும். ஏன்? நெய் குடல் சுவாசத்தை அதிகரிக்கும், அதே மாதிரி ஈரப்பதத்தையும் தருகிறது. பயன்கள்: மலச்சிக்கல் டைம்ல இரவு எண்ணெய் விடும்போது காலையில உடல் உறிஞ்சி குடல் இயக்கத்தை சீராக்கும். மலச்சிக்கலுக்கு. அதே மாதிரி வறண்ட சருமம், வெடித்த உதடுகள், நெய்யின் ஈரப்பதம் தோலை உள்ளே இருந்து இருக்கும். விட்டமின் இ ஆன்டி ஏஜிங், செரிமான கோளாறு, அசிடிட்டி, ஸ்டமக் லைனிங்கை பாதுகாக்கும். செய்முறை: தொப்புள் சுத்தம் செய்து 2 நிமிடங்கள் சுற்று மசாஜ் பண்ணுங்க. படுத்து 3 மூச்சு உட்படி. முன்னெச்சரிக்கை: லாக்டோஸ் அலர்ஜி இருந்தால் இதை தவிர்க்கலாம். நம்பர் 2, தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில். தேங்காய் எண்ணெயில் லாரிக் ஆசிட், எம்சிடி ஃபேட்ஸ் உண்டு. உடல் உஷ்ணம் அதிகம் உள்ளவங்க, கைகள், பாதங்கள் சூடாக இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்க. 3-5 துளி, அதே மாதிரி வெதுவெதுப்பாக வைங்க. என்னென்ன பயன்கள்? உடல் உஷ்ணம், குளிர்ச்சி தரும், தோல் சூடு குறையும், சரும பிரச்சனைகள், கரும்புள்ளி, முகப்பரு, ரேஷ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதே மாதிரி ஸ்கின் ஃபேரியர் 20% குறையும். கண்கள் குளிர்ச்சி, ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால பாடி ஹீட் ஆகும், அவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். இது வாக்கஸ் நரம்பை தூண்டி கண் சோர்வையும் போக்கும். அதே மாதிரி முடி கொட்டுதல், அல்சர், அசிட்ரி, குடல் லைனிங்களும் பாதுகாக்கும். செய்முறை: சம்மர் டைமில் நைட்டில் மசாஜ் செய்யுங்க, கால் பாதங்களை தேய்ச்சி படுங்க. அதே மாதிரி 3வது எண்ணெய், கடுகு எண்ணெய், முஸ்டர்ட் ஆயில். கடுகு எண்ணெய் வாத டோஷ் சமநிலை, ஒமேகா 3 சில்ஃபர் உண்டு. குளிர்காலத்தில் உடல் கதகதப்புக்கு சூப்பர். 4-6 துளிகள் அதிகமாக பயன்படுத்தலாம். பயன்கள்: மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். 2 வாரங்களில் மூட்டு வலியே 40% வரையும் குறையும். நரம்பு உறுதி, நரம்பு வலி, டயபெட்டிஸ், நியூரோபதிக்கு இதை பயன்படுத்தலாம். பயன்படும் முறை: குளிர்ச்சியான நாட்களில் மசாஜ் 3 நிமிடங்கள் பண்ணுங்க, தொப்புள் அந்த இடத்துல. அதே மாதிரி முன்னெச்சரிக்கை: சூடு அதிகமாக உள்ளவர்கள் கவனம். வேரி எலுமிச்சை சேர்த்து நீங்கள் தொப்புளில் விடலாம். 4th ஒன், வேப்ப எண்ணெய், நீம் ஆயில். ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல். தேங்காய் எண்ணுடன் கலக்கவும்.
வேப்ப எண்ணெய் பயன்கள்: இரத்த சுத்தி, டாக்ஸின் அவுட் சரும நோய்கள், எக்ஸிமா, சொரியாசிஸ், ஃபங்கஸ் 80% சிகிச்சை வெற்றியாகும். முகப்பரு ஆயில் கண்ட்ரோல் பண்ணுங்க. பயன்படும் முறை: வாரம் 3 நாட்கள் வேப்ப எண்ணெய் விடலாம். 5th ஒன் விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில். விளக்கு எண்ணெய் ரிசினோலிக் ஆசிட் உண்டு. லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட். பயன்கள்: மாதவிடாய் வலி, கிராம்ப்ஸ் ரிலீஃப், மலச்சிக்கல், குடல் கிளியர், ஆர்த்ரைட்டிஸ், ஸ்வெல்லிங் ரெடியூஸ், கல்லீரல் டிடாக்ஸ். மாதம் 2 நாட்கள். அதே மாதிரி முன்னெச்சரிக்கை என்னன்னா, டயரியா இருந்தால் இந்த விளக்கெண்ணெயை நீங்க தவிர்க்கலாம். 6th ஒன் லாஸ்ட் ஒன் நல்லெண்ணெய், சீசம் ஆயில். நல்லெண்ணெய் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த எண்ணெய் பயன்படும். பயன்கள்: வறட்சி சமநிலை, ட்ரைனஸ் ஃபிக்ஸ், மன அழுத்தம், தூக்கம், கேபா போஸ்ட், எலும்பு உறுதி, கால்சியம் அப்சர்வேஷன். பயன்படும் முறை: தினமும் விடலாம். தொப்புளில் பயன்பாட்டு முறை: இது இரவு வெதுவெதுப்பா 3-5 துளிகள் கடிகை மசாஜ், ஆள் மூச்சு தூங்குங்க. 1-2 வாரம் பாருங்க, கலந்து பயன்படுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 எண்ணெய்களை நெய் செரிமானத்துக்கும், தேங்காய் குளிர்ச்சிக்கும், கடுகு சக்திக்கும், வேப்பம் சுத்தத்துக்கும், விளக்கு டிடாக்ஸ்க்கும், நல்லெண்ணெய் சமநிலைக்கும் பயன்படுகிறது. இது உங்கள் உடலை ரீசார்ஜ் செய்யவும் எளிய வழி. சில நாட்களில் மாற்றம் தெரியும், ஆனால் டாக்டரை ஒரு வாட்டி அணுகுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.